நடிகர் சத்யராஜ் மகள் சொல்கிறாங்க, அவங்க மோதிரம் மாத்திக்க மாட்டாங்களாம், தாலி கட்டிக்க மாட்டாங்களாம், புள்ள மட்டும் பெற்றுப்பாங்களாம். ஆமா, சத்யராஜும் சரி சத்யராஜ் பொண்ணும் சரி, அவங்க என்ன விலங்கினமா எந்த இனம் எனக்கு புரியலையே. மனித இனம் மாதிரியே பேசலையே. நீங்கெல்லாம் சோறு தான் திங்கல, வேற ஏதாவது திங்கிறீங்களா? சத்யராஜ் சொல்றான், நான் பெரியார் லிஸ்ட், நீ எந்த மயர் லிஸ்டா தான் எங்களுக்கு என்னடா பிச்சைக்காரப்பட. சும்மா கூத்தாடிக்கலாம் அம்மா திமிரு அவ பேசுறா. இவள மாரி ஆள்லாம் இருக்குன்னா அப்புறம் தமிழ்நாடு எப்படி சீர்கட்டு போய் இப்ப எதுக்கு பின்னாடி பேர் போட்டுக்கிறான்? திவ்யா சத்யராஜன் எதுக்கு போட்டுக்கிறான்? ஏண்டி, நீ யாரு கூட வேணாலும் படுத்து புள்ள பத்துப்ப, நீ எதை வேணாலும் பண்ணிப்பேன், தாலி கட்டிக்க மாட்டான் அப்படிங்கிறது என்ன கலாச்சாரம்? உங்க கலாச்சாரம் இதெல்லாம் என்னங்க சமூக சீர்கேடுக்கு? இவனெல்லாம் போய் ஒரு நடிகர்னு வச்சுக்கிட்டு இந்த தீக்கார பயலோ இந்த சத்யராஜ் பயலையும் வச்சு ஓட்டிட்டு இருக்கானுங்க. என்னடா அமைதிப்படையில அல்வா கொடுத்து படம் நடிச்சு அதே மாரி வாழ்க்கையும் ஓடி நினைக்கிறடா? யாருக்குடா நீ அல்வா கொடுக்க பாக்குற? மக்கள் தெளிவா தான் இருக்கிறாங்க, நீங்க தெளிவில்லாம இருக்கீங்க. மக்களை குழப்பி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க காசு திமிருல என்ன உங்களுக்கு சொம்பு தூக்க ஆளு நிறைய பேர் இருக்கான் அப்படிங்கறதுக்காக நீங்க பேசுறீங்க. ஆனா ஒண்ணு உன்னெல்லாம் முன்ன கர்நாடகாவில் விரட்டினானோ அப்பெல்லாம் நாங்க அனுதாபப்பட்டோம். சரி, தமிழ்நாட்டுக்காரனாச்சே சத்யராஜ விரட்டினான்னு, உன்னை உள்ளபடியே நல்லா உதைக்கலாம், நல்லா விரட்டலாம். கர்நாடகாரன் செஞ்சது சரிதான் இப்பதான் எங்களுக்கு உணருது. ஆனா உனக்கு அது உணரல. இப்படியெல்லாம் நீங்க பேசி எப்படி வாழணும் எப்படி இருக்கணுங்கிறது அவங்கவுங்க தீர்மானிப்பாங்க. நீங்க வித்தியாசமா ஒரு கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எப்படி வேணாலும் புள்ள பெத்துக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். என்னடா கலாச்சாரம் உங்க கலாச்சாரம்? நீங்க எல்லாம் என்னடா எனக்கு புரியல. ஆனா உள்ளபடியே பல தலைமுறையா தமிழ்நாட்டில் உங்க குடும்பம் இருந்திருந்தாக்கா இந்த மாதிரியா நீ பேச மாட்டேன். நீ ஒன்னு கேரளால குடிபெயர்ந்திருக்கணும், உன் தாத்தான் பாட்டன் ஒப்பான் ஒம்மாலாம், இல்ல வேற மாநிலத்துக்கு வந்திருக்கணும். வந்திருந்தாதான் நீ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு காசு பணத்தை செல்வாதத்தை உண்டாக்கி வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்துற. என்ன பண்ணி தொலைறது? இந்த மக்களுக்கு இந்த அறிவு இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பேசுறவங்களாம் அடிச்சு துரத்துங்கயா. அவனுங்க தமிழ்நாட்டிலே விடாதீங்க. எங்கேயாவது பாத்தீங்கன்னா விரட்டி அடிங்க. எங்கடா வந்தீங்கன்னா அப்பதான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். நம்மளோட கலாச்சாரத்தெல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்துறான் இந்த கூத்தாடி பயலோ. இந்த கூத்தாடி பயலோ பின்னாடி தான் நீங்களும் ஓடுறீங்க. எப்பதான் நீங்க திருந்தீங்கன்னு தெரியல.